இல்ல, நேத்து வந்தவன் யூனியன் லீடர் ஆகி லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். காரும் பங்களாவும் வச்சிருக்கான். காட்டுக்குள்ள கஞ்சா செடி கள்ளச்சாரியம் வித்தவனால நம்ம கட்சி மேயராக்குது. உண்மையா கட்சிக்காக வேலை செய்யறவன கட்சி எப்பவுமே மதிக்காது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு குடும்பம் வீடுன்னு விட்டுட்டு வாழ்றதுக்கு நான் ஒன்னும் சாலி சிவதாஸ் இல்ல. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். 6 பேர் இருக்க குடும்பத்துல ஒரே வருமானம் நான் தான். கடன் வாங்கி வாங்கி வெறுத்துட்டேன். கட்சி உங்களுக்காக இப்படி எதிரா முடிவெடுத்த பிறதான் நானும் மாறிட்டேன். ஒரு கோவத்தோட தான் கட்சி அழிக்கணும்னு நினைச்சவங்க கூட சேர்ந்தேன். பணத்துக்காக தான், பணத்துக்காக மட்டும்தான். யார் உனக்கு பணம் கொடுத்தது? இவனா? வாயை திறந்து சொல்லு. இல்ல. பின்ன கட்சி அழிக்க நினைக்கிறது யாரு? சொல்லுடா, இல்லனா உன்னை சொல்ல வைப்ப. இதுக்கு மேலேயும் மறைச்சு ஒண்ணு இல்ல, சொல்லு. சிஜி. போய் சொல்லாத. இல்ல, நான் சொல்றது உண்மைதான். சேவ் கம்யூனிஸ்ட் பார்வை நோட்டீஸ் அச்சடிச்சது கூட சிஜியோட வீட்டுல இருக்க ரகசிய ரூம்ல தான். ரகசிய ரூமா? போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது சிஜி தான். சிஜி. நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் வாங்க. ஓகே. சீக்கிரம் வாங்க. இங்க சிவதாஸ், நீ எதுக்கா இங்க உள்ள வந்த? சொல்றேன். மிஸ்டர் சிஜி, உங்களுக்கு லட்சக்கணக்கில் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், நிறைய பேர் இங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தின் பேர்ல உங்களை பின்தொடர ஆரம்பிச்சோம். பல வெளிநாடுகள்ல உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சோம். உண்மையை சொல்லுங்க. யாருக்காக இப்படி வேலை செய்றீங்க? எந்த இயக்கத்துக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமும் நீங்க மறைச்சிங்கன்னா அது பிரச்சனை தான். சொல்றேன். உலகத்தையே கம்யூனிஸ்ட் உலகமா மாத்த மாஸ்கோல இருந்து கமாண்டோன் வழியா கோடிக்கணக்கான பணத்தை எல்லா நாட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனையோ மடங்கு பணத்தை முதலாளி வர்க்கம் ஒழிச்சு வைக்குது. மாரல் ரியார்மமென்ட், அதாவது MRIMI அப்படிங்கிற ஒரு சங்கம் பணம் கொடுக்குது. எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை அழிச்சு முதலாளி வர்க்கத்தை உயர்த்துறாங்க. அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்தேன். ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தப்போ நம்மளுடைய கனவெல்லாம் நனவாயிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இங்க என்ன நடந்தது? தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஸ்டாலினுடைய ஏகாதிபத்தியத்தில் தொழிலாளர்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஆர்டின்லையும் செக்கோஸ்லோவேக்கியாவிலையும் ஹங்கேரியிலையும் சோவியத் ராணுவத்துக்காரங்க நடத்தின கொடூரமான நரகத்தை நான் பார்த்தேன். அதுதான் என்ன மாத்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியே போய் உங்களால என் மேல குற்றம் சுமத்த முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை பண்ணல, ராஜ துரோகமும் செய்யல. அதெல்லாம் பண்ணது இங்க உள்ள லோக்கல் துரோகிகளான இவன மாதிரி ஆளுங்க. ஆனா நீங்க தானே செய்ய சொன்னீங்க, பணம் வேற கொடுத்தீங்க, ஜெயச்சந்திரனை கொலை பண்ண சொன்னீங்க, சேவ் கம்யூனிஸ்ட் பாரம் அச்சடிக்க சொன்னீங்க, நோட்டீஸ் ஓட்ட சொன்னீங்க. என்ன பிராத்தல் கேஸ் பண்ண மேயர் ஆண்ட்ரோ எங்க உண்மையை சொல்லிடுவானு பயந்து போய் அவனை அடைச்சு வச்சது நீங்க தானே? ஆண்ட்ரோவா அடைச்சு வச்சிருக்கீங்களா? எங்க? தோழரே, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, வா. வேணாம் தோழரே, இப்ப நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு தோழரே. இன்னைக்கு மேதின கொண்டாட்டத்தை சீரழிக்கிறதுக்காக இங்கிருந்து 10-15 பேர் மாறு வேஷத்துல போயிருக்காங்க. உங்களையும் முதலமைச்சரையும் மற்ற தோழர்களையும் கொலை பண்றது அவங்க லட்சியம். தோழர்களே, அடிமட்ட வர்க்கத்தில் பிறந்ததினால் உயிரை துறந்துவிட்ட சிகாகோ மக்களின் நினைவு கூறும் இந்த மேனாளில் நாம் பல விஷயங்களை நினைவு கூர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை இதையெல்லாம் கடைபிடித்த நமது தேச தலைவர்கள் நமக்காக உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துள்ளார்கள்.
முக்கியமாக அமைதி பூங்காவான நமது தேசத்தை சின்னாபின்னமாக்கும் தீவிரவாதத்தை நாம் எதிர்க்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். கள்ளக்கடத்தல்காரர்கள், இவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாபியா கும்பல்கள், பயங்கரவாதிகள், இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். தீய சக்திகளை நம் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். உங்களுக்கு துணையாக என்றென்றும் நான் இருப்பேன். அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் முன்பு பேசுவார். தோழர்களே, தீவிரவாதமும் பயங்கரவாதமும் கொடிகட்டி பறக்கும் இந்த காலத்தில் நாம் மிகவும் கவனத்துடன் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருமித்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரும் கிட்ட வராதீங்க. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. அங்கேயே நில்ல. இல்லன்னா என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? பண்றா. ஒரு சிவதாச கொண்டுட்டா உன்னால ஜெயிக்க முடியாது. நான் செத்துட்டா என்ன மாதிரி 1000 பேர் பிறப்பாங்க. வெளிநாட்டோட ஏஜெண்டா இனிமே இந்த நாட்டுல உன்னால கொலைலாம் செய்ய முடியாது. மக்களோட ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து உருவாக்குன ஒரு பெரிய இயக்கத்தை உன் துப்பாக்கில இருந்து வர ஒரு தோட்டாவால அழிக்க முடியாது. களிமண்ணால இல்ல, கருங்கல்லால கட்டப்பட்ட பெரிய இயக்கண்டா இது. சாதாரண சிமெண்ட்ல இது கட்டல, மக்களோட உழைப்புல கட்டப்பட்ட இயக்கண்டா. மக்களோட உழைப்புலயும் சக்தியிலையும் உருவாக்கப்பட்ட இந்த செங்கொடிய ஒன்னால சாதாரணமா அழிக்க முடியாது. Oh!
சிவதாஸ் 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 எனக்கு ஒண்ணாகல. இந்த ரத்தம் மங்கி போன நம்ம கொடிக்கு புது நிறத்தை கொடுக்கும். எனக்கு அது போதும். ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமேலாவது நம்ம எல்லாரும் பகையை மறந்து ஒன்னா இருக்கணும். நம்ம இயக்கத்தை வளர்க்க இந்த செங்கொடியை உயர்த்தி பிடிக்கணும்.